தாத்தாலேருந்து ஆரம்பிப்போம். ஜிஎம் குமார் சார் வந்து லாஸ்ட் மினிட் இன்க்ளூஷன். நாங்கள் வேற ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டோம், பட் அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால வர முடியாது. ஜிஎம் குமார் சார் இப்படின்றதுக்குள்ளே வந்தார். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டுட்டே யாரா நீ அப்படின்னு, அங்கேருந்து வான்ற இங்கேருந்து நில்லுன்ற எடுக்கிற அவ்வளோதான்ற போன்ற வான்ற என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு. சார் நீங்கள் கதை அப்படின்னு கதையெல்லாம் வேணாம், என் கேரக்டர் மட்டும் சொல்லணும். ஆனால் அவர் என் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, பாக்யராஜ் சாருடைய எத்தனையோ எக்ஸ்ட்ராடினரி படங்கள் வந்து ஜிஎம் குமார் சாரும் லிவிங்ஸ்டன் சாரும் சேர்ந்து அவர் கூட ரைட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஷார்ட் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நார்த்தில் சலீம் ஜாவித் மாதிரி சொல்லக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து லிவிங்ஸ்டன் சாரும் குமார் சாரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரே ஷாட் அப்படின்றது, இதுக்கப்புறம் இது வேணால் வரலாம், முதல் ஷாட்டாக நான் வச்சுக்கிறேன். அது வந்து குமார சம்பவத்தில் தான் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை எனக்கு கொடுத்தாங்க 2 பேரும். லிவிங்ஸ்டன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது எங்கள் அண்ணன் குமரவேல். பானிபூரிக்கு அப்புறம் இது அவர் ஆக்சுவலாக அவங்ககிட்ட மேடை நாகரிகத்துக்காக வந்தான், யாரா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன்லாம் சொன்னார். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இவர்கிட்ட கதையை கொண்டு போய் சொல்லும்போது, டே என்னடா எப்போ பாரு போராளி ரோலே கொடுக்குறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியலையாடா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் பண்ண முடியாப்படா அப்படின்ட்டு. ஐயோ அண்ணனே முடியாதுன்னு தரேன், அடுத்தது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் அவுட்டு போல இருக்குது, அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு போய் இப்போ யாரை பிடிக்கிறது, இந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவர் திடீர்னு கூப்பிட்டு சரி நானே பண்ணுறவா அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, அது அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற விஷயம். நான் கூட சொல்லுவேன் எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ எங்கள் அண்ணனுக்கு ஆக்சுவலாக நான் உண்மையிலே சொல்கிறேன், ராதாமோகன் சார் வந்து இந்த படத்தை பார்த்தாருன்னா அவர் குமரவேல் என்னோட பாலாஜி ஒன்று நல்லா யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லணுன்ற ஒரே ஒரு எய்மில் தான் நான் குமரவேல்னா வந்து இந்த படத்தில் காமிச்சோம். அந்த கேரக்டர் வந்து குமரவேல்னாவை தவிர அவர் யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றது தான் நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இது ஒரு போராளியை பற்றின கதை, ஆனால் அவன் போராட்டத்தை பற்றின கதை கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஃபிலிம் மேக்கரை பற்றின கதை, ஆனால் அவன் படம் எடுத்த கதை கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய பெஸ்ட்டு சிவா அரவிந்த் யார் அப்படின்னா, இந்த 16 வயது நிலையில் வந்து எல்லாரும் என்ன சப்பானின்னு சொல்கிறாங்க மயில் அப்படின்னு. நீ சப்பானி இல்லை கோபாலகிருஷ்ணன் அப்படின்வாங்க இல்லையா. அவர் பாவம் ஒரு படத்தில் நடித்தார். அந்த படம் வேறு 100 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. எங்கே போனாலும் பாவம் அவரை கிளின்னு கூப்பிட்டு ஒரு தடவை எங்கேயும் ஒரு ஷூட்டிங்கில் அவரை பார்க்கும்போது பார்த்தா நல்லா பல எம்ஜிஆர் மாதிரி கதகன்னு மின்றாரு. யாரா அவருன்னா, நான் தாங்க கிளி அப்படின்னு. இவ்வளோ அழகாக இருக்குது, எதுக்கே அந்த போய் எப்படி நடிச்சிங்க அப்படின்னு. நான் சொன்னேன் நீங்கள் வாங்க நம்ம பண்ணலாம். எனக்கு இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, டைப் காஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு கேரக்டரில் ஹிட் ஆகிட்டாருன்னா அதே கேரக்டருக்கு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு படம் நடக்கணும் அவங்களுக்கு. அந்த படமாக சிவாவுக்கு இந்த படம் நடக்கும். ஏன்னா இப்போ எனக்கு நான் நடிக்கிறது நான் நிறுத்தினேன் அப்படின்னா, நான் நிறுத்தலை ஆக்சுவலாக. எப்போ பாரு என்னை பார்த்தா கார்பரேட் வில்லன் அப்படின்றவாங்க. எனக்கு புரியவில்லை, கார்பரேட்டில் எல்லாருமே வில்லன் கிடையாது, அதுவும் என்னை பார்த்தா வில்லனாகவே கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல. நாய்கள் ஜாக்கிரதைக்கு அப்புறம் எல்லாரும் என்னை வில்லனாகவே கூப்பிட்டுருந்தேன். எனக்கு அந்த மாதிரி படங்களில் என்னை பார்க்குறதுக்கு பிடிக்கல. அதனால தான் நான் நடிக்கிறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். பட் அது ஏதோ ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். நான் இன்றைக்கி டைரெக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் நான் ஒரு ரோல் பண்ணுறதோட அது சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த ரோலில் இன்னொருத்தரை நடிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்லீஸ்ட் அவங்களுடைய லைஃப்பில் நம்மளால் ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும்னா ஐ கேன் டூ இட். அதுக்காக அடுத்தது வினோத் முன்னா சார் கிட்ட இயல்பாகவே வந்து ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கும் அவர் நடக்கும்போது எல்லாமே பண்ணும்போது. ஆனால் அவர் பண்ண கேரக்டர் வந்து அதை ரொம்ப பர்ஃபெக்டாக உள்வாங்கி பண்ணார். அண்ட் நான் ஜஸ்ட் ஸ்பாயிலர் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். செகண்ட் ஹாஃபில் அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் நாங்கள் எத்தனை ஃபோக்கஸ் குரூப் ஸ்க்ரீனிங் போட்டாலும் அந்த சீனில் மினிமம் 3லேருந்து 4 பேர் கண் கலங்கி நான் பார்த்துருக்கேன். ஒரே ஷாட்டில் அந்த மனுஷன் நடித்தார். அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் அது ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வி ஆல் நோ தட் ஃபிலிம். ஸோ அது அவர் லைஃபோடைய ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரியிலாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் வினோத் சாகர், அவன் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு க்ரூஷியல் ரோல் பண்ணியிருக்கான். இன்றைக்கி விஜய் தேவரகொண்டா கூட நடிச்சிட்ருக்கான். அதனால் அவனால் வர முடியல. பட் இந்த படம் வினோதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி பாலசரவணன் வந்து வேறு ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. பட் பாலசரவணனும் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பில்லர். ஒரு படத்தில் பாலா இருந்தால் அந்த படத்தில் பாலா ஏதாவது ஒரு பண்ணுவார் அப்படின்னு ஆடியன்ஸ் யோசிக்கிற லெவலுக்கு பாலாக்கு இன்றைக்கி வந்து அந்த ஒரு பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ பாலா இந்த படத்துலையும் அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாலா டேரக்டர்ஸ் ஆக்டர் அண்ட் ரொம்ப இட்ஸ் அ பிளெஸிங் டு ஒர்க் வித் பாலா கைண்ட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட். அண்ட் இவங்க 2 பேரும் ப்ரொமோஷனுக்கு வரல. ஸோ அதனால் இவங்க மேலே எனக்கு எந்தவித கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ அதெல்லாம் கிடையாது. என்னுடைய 2, 3, 4, 5, 7th இல்லை 8th ஃபிலிமில் நான் அவங்கள யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு வேளை நடுவில் யூஸ் பண்ண வேண்டியிருந்ததுன்னா வேறு வழி இல்லாமல் அவங்கள வச்சு முதல்ல ப்ரமோஷனை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் படத்தை ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன். இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக நான் இதை சொல்லிக்கிறேன்.
பட் ஐ லவ் தெம் போத் வித் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தவிர கவிதா அண்ட் தாரிணி, இவங்க 2 பேரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா டெடிகேஷன் டு த கோர், அன்பிலீவபிள் டெடிகேஷன். நான் சொன்ன டைமுக்கு வருது, பர்ஃபெக்டாக இந்த சீனில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டைலாக் இருக்கா இல்லையா, சும்மா இருக்க போகிறேன்னா இருக்க மாட்டேனா, நான் என்ன பண்ணுறேன், இந்த யூனிவர்ஸில் நான் யார், இந்த கேள்விலாம் எதுவும் கிடையாது. அங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இது போதும், அது தேவையில்லை, இதுக்கு மேலே பேசாதீங்கன்னா எந்த வித தி சரண்டட் தெம்செல்ஃப் டு த கிராஃப்ட். அது அவங்க 2 பேரையும் இந்த படத்தில் நான் அவங்க 2 பேரையுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நாங்கள் அவங்கள காமிச்சிருக்கோம். என் படத்தில் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற விஷயம், விமன் இந்த ஃபிலிமை அப்ஜெக்டிஃபை பண்ணவே கூடாது என்னுடைய படங்கள்லன்றது நான் ரொம்ப தீர்மானமாக எப்பயுமே ஒரு முடிவெடுப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் விமன் இன் மை ஃபிலிம் லுக் வெரி பியூட்டிஃபுல், டிக்னிஃபைட் ஆஸ் விமன். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நானும் ஒரு அம்மாவுக்கு பையன், ஒரு அக்காவுக்கு தம்பி, ஒரு மனைவிக்கு கணவன், ஒரு பாட்டிக்கு பேரன். ஸோ அதனால் அவங்களும் என் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன் அவங்கள. ஸோ அவங்க 2 பேரும் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த லெவல் போவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடில் வேறு யாரை விட்டேன், எல்லாரையும் பேசி முடிச்சாச்சா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் இன்னொன்று பாயல் பற்றி சொல்லணும். வர்ஷா தான் பாயல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பாயல்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, லாங்குவேஜே தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு ஆடிஷனுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னா ஸ்கிரிப்டை கொடுக்குற லெவலுக்கு எனக்கு வந்து தைரியம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து வேலி மேலே வேட்டி விழுந்தாலும் வேட்டி மேலே வேலி விழுந்தாலும் கிழிய போகிறது என்னமோ வேட்டி தான்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் எழுதி கொடுத்து இந்த பொண்ணை ரொம்ப சீரியஸாக ஆடிஷன் எடுத்து பியூட்டிஃபுல்லாக பண்ணி ஆரம்பிச்சு. ஆனால் எனக்கு மோர் தென் எனிதிங் எல்ஸ் பாயலோடைய அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த விஷயம் பிடிச்சதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணி சரி கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னோடனே ஷி வாஸ் வெரி அட்டென்டிவ். அண்ட் எனக்கு என்னென்னா குமரனும் பாயலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குற இல்லை எந்த கேரக்டருமே இந்த படத்தில் இந்த கேரக்டர் நகர்த்திட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை நகரவே நகராது. ஸோ பாயலோட கேரக்டர்ஸ் அ வெரி சென்ட்ரிஃபியூகல் கேரக்டர். இட் இஸ் நாட் லைக் அ டிபிக்கல் ஹீரோயின் கேரக்டர். இட் ஹஸ் காட் so much depth into it. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயல் பண்ணுறது தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ன்றது தான் உண்மை. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு விஷயம் பாயலால் இந்த படத்தில் நடக்கும். அதனால் பாயலுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்துட்ருக்கு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அவங்களுக்கு பாயல் ராதாகிருஷ்ணன் பேர் வச்சதுக்கப்புறம் ட்ராவல் ராதாகிருஷ்ணா அப்படின்னு நாங்கள் பேர் வச்சிட்டோம். ஏன்னா அவங்க ஷூட்டிங்க்கு வேறு படங்களுக்கெல்லாம் போவாங்க, தெலுங்கு கன்னடெல்லாம் போவோம். திடீர்னு பார்த்தா நாங்கள்லாம் இங்கே நாயா பேயா லொக்கேஷன் பார்க்க சுற்றிட்டு இருப்போம். சார் ஐ எம் கோயிங் ஆன் அ சோலோ ட்ரிப் டு ஸ்வீடன் சார் அப்படின்வாங்க. இங்கே அவனுக்கு காண்டாக இருக்கும். அம்பத்தூர் பக்கத்தில் நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம், நீ என்னடா நான் ஸ்வீடன் போகிறேன்ற மாதிரி. ஆனால் என்னென்னா ரொம்ப அட்வென்ச்சர் ஃப்ரீக், பட் ரொம்ப ரொம்ப சின்சியரான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். இவங்களுக்கு பெரிய வருங்காலம் தமிழ் சினிமாவில் நல்ல சவுத் இண்டியன் சினிமா கொடுக்கட்டும்னு நினைக்கிறேன். அடுத்தது தேவா அண்ணன், நான் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவா அண்ணன் வந்து ஒரு கார்டியன் ஏஞ்சல் அவரும் எங்களுக்கு. அதாவது தூரத்தில் தேவா அண்ணன் எங்கேயாவது நின்றுந்தாரு சிரிச்சிருந்தாருன்னா அன்றைக்கி ஏதோ ஒரு அவர் ஹாப்பியாக இருந்தாருன்னா அது ஏதோ நல்லா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ தேங்க்ஸ் தேவா அண்ணன். ஒரு பெரிய சீனியர் பர்சன், எவ்ரிடே எங்களை வந்து பிளஸ் பண்ணுறதுக்காகவே வரா மாதிரி இருக்கும். அண்ட் ராகேஷ் எங்களுடைய இபி, அவரோட டீம் அன்பிலீவபிள். ராகேஷை வந்து நீங்கள் யார்கிட்ட வேணால் பேச வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு மனுஷன். சூப்பர் ராகேஷ் சார். அண்ட் ராம் அண்ட் மோகன் அண்ணா மேனேஜர்ஸ் 2 பேரும் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ இதை தவிர நான் வேறு யாரெல்லாம் சொல்லணுன்னா, நான் டிசைன் பண்ண சந்தோஷ், அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நான் யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் ஃபைனலாக நான் குமரன் பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். குமரன் பற்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட பெரிய ஸ்கிரிப்டெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் சொல்லணும்னு நினச்ச ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, குமரன் வந்து நான் லக்கி மேன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அண்ணா எனக்கு என்னை லான்ச்சுக்கு ஸ்கிரிப்ட் தேடிட்டு இருக்காங்கண்ணா, உங்ககிட்ட ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு. நானே லான்ச் ஆனேன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் குமரன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை லான்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் உடனே சரி அதெல்லாம் இருக்குது பார்த்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் ஒரு கதையை சொல்கிறேன். அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது. அங்கேருந்து தெர் இஸ் நோ லுக் பேக். குமரனுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, குமரன் நல்லா வரணும்னு நினைக்கிற நிறைய பேர் குமரனை சுற்றி இருக்காங்க. இன்றைக்கி அதுதான் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் குமரனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அண்ட் சச் அ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். எத்தனையோ இடத்துல குமரனால் காமெடி பண்ணியிருக்க முடியும், எத்தனையோ இடத்துல குமரனால் கவுண்டர் கொடுத்துருக்க முடியும். ஆனால் கிராஃப்டை முன்னாடி வச்சுட்டு தன்னுடைய கேரக்டரை பின்னோக்கி கொண்டு போகிறது. அவனால தான் இந்த படமே அசம்பிள் ஆனாலும், எனக்கு ஒரு 4 பாட்டு வைங்க 2 ஃபைட்டு வைங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் ஒரு கம்ப்ளீட் சரண்டர் டு த கிராஃப்ட் அப்படின்றது வந்து குமரனால் பண்ண முடியும். நான் பெரிய நடிகருக்கும் உயர்ந்த நடிகருக்கும் ஒரு வித்தியாசம் படித்தேன் ஒரு இடத்துல.
ஏன்னா பெரிய நடிகர் யாருன்னா பெரிய பெரிய சம்பளங்கள், பெரிய ப்ராஜெக்ட், பெரிய டைரக்டர்ஸ், பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், இப்படி படம் பண்ணுறது, அதுதான் பெரிய நடிகர்களுடைய வேலை அப்படின்னு படிச்சோன்னா, உயர்ந்த நடிகன் யார் அப்படின்னா ஒரு கதையில் தன்னுடைய கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டருக்காக தன்னை எந்த கேள்வியும் கேட்காம ஒப்படைக்கிறதுன்னு. அந்த வகையில் பார்த்தா குமரன் ஒரு மிக உயர்ந்த நடிகன் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா வருங்காலம் குமரனை வந்து இன்னும் பெருசாக கொண்டாடணும். அதுக்கான எல்லா விஷயமும் குமரன் கிட்ட இருக்குது. நான் குமரன் கிட்ட சாரி ஒன்றே தான் கேட்பேன். எனக்கு குமரனோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். குமரனோட ஃபேன்ஸுக்கும் குமரனோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை அதை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்து வைக்க முடியாமலாம் இல்லை. நான் வைக்கிறேன்னு சொல்லி குமரன் இல்லைன்னா இந்த படத்தை நம்ம வந்து டிஸ்டார்ட் பண்ண வேணாம், நம்ம அதை பண்ண வேணாம்னு சொன்ன அந்த பெருந்தன்மை குமரனுக்கு. தனக்கு எது ரொம்ப பெஸ்ட்டாக வருமோ அதையே ஒருத்தன் ஒரு படத்துக்காக வேண்டாம் இந்த படம் நல்லா வரணும்னு தூக்கி போடுறானோ அந்த மனசு, அந்த ரெனவுன்சிங் மனசு வந்து அவனை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ரொம்ப பெருசாக கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், இந்த படத்துக்கு நான் திரை முயற்சின்னு ஏன் போட்டேன்னா, நான் லக்கி மேனுக்கே இதை போடணும்னு நினச்சேன், அது போட முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முயற்சி அப்படின்னு ஏன் போடுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் சினிமா எடுக்கணும்லாம் என் வாழ்க்கையில் வரல. நான் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அதிசயமான சம்பவங்களாக இருக்குது. நான் ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் ஆக வேண்டிய கடைசியில் டைரக்டர் ஆகி கிட்டத்தட்ட ரேடியோ ஜாக் என்னமோ நடந்திருக்கு என் வாழ்க்கையில். பட் இந்த ஒரு வேலைக்காகவே வந்து இன்னமும் இதற்கான வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ இறை அருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வணங்கும் முருகன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள். ஸோ அதனால் நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே முயற்சினே போடுவோம். ஸோ அந்த முயற்சி என்னோட முயற்சியாக இருக்கட்டும், அது நல்லா இருந்தால் திரைப்படம்னு மக்கள் கொண்டாடட்டும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு. ஸோ முயற்சி என்றைக்குமே என்னை திருப்பி இன்னொரு முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். நான் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் போடுறேன். அண்டு கடவுளுடைய அனுகிரகம் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது அப்படின்றத நான் எங்கே உணர்ந்தேன் அப்படின்றத சொல்லி இன்றைக்கி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். லக்கி மேனுடைய முதல் டைட்டில் கந்தன் கருணை அப்படின்னு வச்சோம். பட்டு அந்த டைட்டில் கிடைக்கிறதுக்கான நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால தான் லக்கி மேன்னு வச்சோம். நான் அடிப்படையில் நான் ஒரு முருக பக்தன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பாம்பன் சுவாமிகள் டெம்பிள் போயிட்டுருக்கும்போது முருகன் கிட்டே போயிட்டு டைட்டிலே வைக்க முடியலப்பா என்ன பண்ணுறதுன்னு ஏதோ மனசு வருத்தப்பட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் எனக்கு எப்படி அமைச்சு தரான் அப்படின்னா, நான் எடுக்க போகிற படம், அடுத்த படத்தோடைய பேர் குமார சம்பவம் அப்படின்னு ஒரு டைட்டில். அந்த டைட்டில் கூட ஸ்ரீனி சார் சொன்னது தான். இந்த படத்துடைய ஃபைனல் அவுட்புட் நான் மட்டும் டிசைட் பண்ணல, கணேஷ் சார், ஸ்ரீனி சார், குமரன், அப்புறம் ரவி சார் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணது தான் எங்களுடைய ஃபைனல் அவுட்புட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன்ற ஒரு ஃபீலிங்கை அவங்க எனக்கு கொடுக்கல. நான் என்னோடய ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணுறேன்ற ஒரு ஃபீலிங்காக அவங்க எனக்கு கொடுத்தாங்க. எந்த டைரக்டரும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மாதிரி பேச மாட்டாங்க. நான் சொல்கிறேன்னா என்னை எந்த அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த கதைக்கு வரேன். இப்போது படத்துடைய பேர் குமார சம்பவம், அடுத்த படத்துடைய பேர். அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா குமரன், கூட குமரவேல், கூட ஜிஎம் குமார் அண்டு காமெடியன் பால சரவணன். எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் நிக்கில் முருகன். இதுக்கு மேலே நான் வந்து இதுக்கு மேலே நான் முருகன் கிட்ட கேட்க முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நல்ல திரைப்படங்களை நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு என்றைக்குமே மிஸ் பண்ணதில்லை. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் எப்படி இன்றைக்கி வந்து பல நம்பிக்கையான கதவுகளை திறந்து விட்டுருக்கோ, குமார சம்பவம் மாதிரியான படைப்புகளுக்கும் அதே ஆதரவு கொடுக்கும்போது அது மிகப்பெரிய வாசல்களை, மிகப்பெரிய கிரியேட்டர்ஸை, மிகப்பெரிய நடிகர்களை கொண்டு வரும். அந்த ஒரு வேலையை நீங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பண்ணுவாங்க. அண்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ப்ரெஸ்ஸை ரொம்ப பெருமைப்படுத்துகிற ஒரு படமாக இது இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியோட, உங்கள் குழந்தைகளோட நீங்கள் வந்து பார்க்குற ஒரு ரொம்ப ரொம்ப கண்ணியமான, நேர்மையான, ரொம்ப என்டர்டெய்னிங்கான, என்ஜாயபுளான படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ஆடியன்ஸ்க்கு என்னோட ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படம்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். லக்கி மேன் பார்த்துருங்க, யாத்திசை பார்த்துருங்க. ஏன்னா ஒரு நல்ல படம் கொடுத்த டைரக்டரும் நல்ல படம் கொடுத்த ப்ரொடியூசரும் சேர்ந்து இன்னொரு நல்ல படம் தான் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறதுக்கு அது ஒன்று தான் ஒரே வழி. சரியா? வேறு நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்டு எண்டிங்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா, நான் முன்னுக்கு வரும்போது என்னை தட்டி கொடுக்கறதுக்கோ என்னை வந்து வழி நடத்துறதுக்கோ ரொம்ப பேர்லாம் இல்லை, கைப்பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு. இன்னி வரைக்கும் எனக்கு ரொம்ப சோல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது என்னுடைய அருமை நண்பர் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி பிரகாஷ் சொல்லி தான் இந்த படத்தில் சக்தி பாலாஜின்னு ஒரு சூப்பர்வான ஆக்டர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவர் 2-3 படம் நடிச்சிருக்காரு.
அவர் இறுதி சுற்று, அதுக்கப்புறம் வந்து சூரரை போட்டுலலாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நான் கூப்பிட்டேன உடனே வந்து ஒரு பியூட்டிஃபுல் விச்சுன்னு ஒரு கேரக்டர் பண்ணார். ஸோ ஜிவி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு நம்புகிற ஒருத்தர்னா. ஸோ ஜிவி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், என்றைக்காக இருந்தாலும் நீ உன்னோட வேலையை பண்ணிகிட்டே எங்கேயாவது யாராவது ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஊக்கம் எனக்கு கொடுத்த நண்பர் ஜிவி தான். ஸோ இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அது இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு 20 ஆண்டு கால நட்பு எங்களுது. அந்த மாதிரி ஜிவி எனக்கு கொடுத்த ஊக்கம், எனக்கு நல்ல டைம் வரும்போதெல்லாம் ஜிவி வந்து கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு நல்ல டைம் வருது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குமரனுக்கு நல்ல டைம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் தட் நோட் ஐ ரியலி வாண்ட் டு விஷ் குமரன், உனக்கு நல்ல டைம் வந்துருச்சு. அந்த டைம் இங்கேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆதி கொஞ்சம் கொடுக்குறியா? ஸோ வித் ஆல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் குமரன்.